இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அடமானம் வாங்கிட்டோம்ல, அடமானங்கிறது செக்யூரிட்டிக்கு தான். நம்ம கிராமங்களில் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. என்னென்னா, கஷ்டம் வந்து அந்த நகையை கொண்டு நெக்லஸை வச்சுக்கிட்டு கடனை வாங்குவாங்க. ஒவ்வொரு நெக்லஸை போட்டு தைக்குவாங்க. யார் அந்த அடமானம் வாங்கிக்கிட்ட ஆள் வந்து, எதுக்கு அந்த நெக்லஸ் நீங்கள் வாங்குறீங்க, கொடுத்த ரூபா நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அது ஒரு புடிமானத்துக்கு தான் என்ன செய்கிறோம், அந்த நகையை வாங்குகிறோம். நம்ம வாங்கி டெய்லி போட்டால் அதனுடைய தேய்மான நஷ்டம், அவனுக்கு நஷ்டம் தானே, அது உடையும்ல, பழசா போகும்ல, அவன் கொடுத்த மாதிரி திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் வாங்கின ரூபாய் மட்டும் கொடுத்த மாதிரி தானே திருப்பி தருவான். நீ 10,000 ரூபா வாங்கிட்டு 8,000 ரூபா தந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்களோ திருப்பி கரெக்டாக வாங்கிட போறீங்க. அவன் என்னத்தை தந்தானோ அது அதே மாதிரி தானே திருப்பி கொடுக்கணும். அவன் தந்ததை நீங்கள் அப்படி கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தது அப்படி திருப்பி வாங்கணும். அதுக்கு பேர் தான் அடமானங்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சமுதாய மக்களை கொஞ்சம் கூட ஒரு விளங்காம அடமானமாக ஒரு கார் அடமானமாக வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை ஓட்டக்கூடாது, ஓட்டு வச்சுக்கிறேன், ரூபாய் தர்ற வரைக்கும் அது காருங்க நிற்கும் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு வீட்டு அடமானம் வாங்கணும்னு சொன்னால் செக்யூரிட்டிக்கு அடமானம் வாங்கிக்கலாமே தவிர அதில் உள்ள வாடகைக்கு விட்டால் கூட வாடகை அவனுக்கு தான் போய் சேரணும். நீங்கள் பத்திரத்தை புடிய வச்சுக்கிறேன்னு வாடகைக்கு கூட விடலாம், வாடகை வந்து வசூல் பண்ணிட்டு போய்க்க, புடியான்ட்டு இருக்கணும், நீ திருப்பி தந்து வாங்கிட்டு போ. வாடகை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் வட்டி, அது வட்டியை பற்றி பின்னாடி வளர்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வாடகையை வந்து அடமானத்தை கொடுத்துவிட்டு வீட்டு அடமானம் வாங்கினாலும் அதில் வர வாடகை எனக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ கொடுத்த ரூபாயை முழுசாக வாங்கிக்கிற போறீங்க. அதுக்காக வேண்டி இந்த வாடகை அனுபவிக்கிறீங்க. கொடுத்த ரூபாயும் வாங்கிட்டு மேற்கொண்டு அனுபவிச்சு அதுக்கு பேர் வட்டி தானே. அது வட்டி இஸ்லாத்தில் முழுமையாக 100% தடுக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றம் அது. அதனால் அடமானத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விஷயம், அடமானமும் ஒரு ஆட்டை மாட்டை குதிரையை அவன் வாங்கணும்னு சொன்னால் அப்போ குதிரை அதுக்கெல்லாம் அது உணவு கொடுக்க வேண்டியதாக இருக்குதா. அப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர்ரஹ்னு யுருக்கபு பிநபகத்திஹி, நீங்கள் அடமானமாக வந்த குதிரை ஒட்டகம் போன்று நீங்கள் வாங்கினீர்களே ஆனால் அதுக்கு நீங்கள் தீனி போடுறதுனால சவாரி செஞ்சுக்கிறங்க. அதுலேருந்து மற்றதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வழங்குது. ரெண்டு வழங்குது. இதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்ட் வருது. என்ன யூஸ் பண்ணுறீங்க, அடமானத்துக்கு இப்படி கொடுத்தாச்சு, அடமானத்துக்கு ஒட்டாத வாங்கியாச்சு, கணக்கு நேரம் ஆயிடுச்சு. கூடுதலாக ஒரு விவகாரம் நடக்குது, நம்ம சோறு போடுறோம், அதுக்கு நம்ம புல்லு போடுறோம், நம்ம புண்ணாக்கு போடுறோம், பருத்தி கொட்டை போடுறோம், நம்ம தண்ணி கொடுக்குறோம், அது பராமரிக்கிறோம்னு ஒரு அடிஷனல் செலவு வருது. அதுக்கு நம்ம பயன்படுத்தணும்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒட்டகத்தில் எப்படி ஏறி சவாரி பண்ணி போவோமோ, எந்த வேலைக்கு வேண்டாலும் போகலாம். ஆமாம், மாட்டு வாங்கினா மாட்டு வண்டியில் போட்டு என்ன செய்யலாம், வண்டியில் போட்டு அடிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உழவு மாடை வாங்கினா வயலில் உழுதுக்கிறலாம். ஏன், அதுக்கு உரிய உணவு நம்ம கொடுக்குறோம். அடமானத்துக்கு பொருளுக்கு பொருள் நம்ம கொடுத்துட போகிறோம், உணவு கொடுக்காட்டி செத்து போயிருமே, அடமானத்துக்கு மதிப்பே போயிடும், அதை விட அதிக நஷ்டவாளியை நம்ம ஆயிடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அர்ரஹ்னு யுருக்கபு பிநபகத்திஹி, நீங்கள் அடமானமாக பெற்ற பொருள் வாகனங்களாக இருந்தால், வாகனம்னா எந்த வாகனம் இல்லை, செத்து போகிற வாகனம், உயிர் உள்ள வாகனம் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ குதிரைகள் தான் அந்த காலத்து வாகனமாக இருந்தது. அந்த வாகனத்தில் வந்து அதுக்கு நீங்கள் செலவிடுகிற காரணத்தினால் அதில் ஏறி நீங்கள் என்ன செய்யலாம், சவாரி செய்யலாம். அதே மாதிரி காலமாடாக இருந்தால் ஏறி சவாரி செஞ்சிருவீங்க, அதில் வண்டியில் போட்டுருவீங்க, உழவு பயன்படுத்திடுவீங்க. பசுமாடாக இருக்குது, பெண் ஒட்டகமாக இருக்குது, அதை என்ன பண்ணுவீங்க, பால் கறந்து குடிச்சிக்க. நீ தீனி போடுறீல, தீனி போட பால் உனக்கு, ஆட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிக்க அவன் கேட்கும்போது, அது வரைக்கும் நீ தீனி போடுறதுனால பசுமாடாக இருந்தால் பாலை கறந்து நினைஞ்சிக்கலாம், குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி சோர்ஸ் இருந்தால் தான் ஒருத்தன் வாங்கவும் செய்வான், லாபம் இருக்கணும்ல. அடமானம் வாங்கிட்டு 6 மாதம் கழிச்சு வரும், 6 மாதம் தீனி போட்டுட்டு அது கொடுத்த ரூபாய் வாங்குறவன் இருக்கணும், அவன் யாரும் செய்ய மாட்டான், எவனும் செய்ய மாட்டாத. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அடமானமாக இருந்தால் இந்த மாதிரி பொருள்கள் அடமானமாக இருந்தால் மேற்கொண்டு இவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அவனுக்கு எப்படி நஷ்டம் வரக்கூடாதோ உதவி செய்யறான் 10,000 ரூபாய், அதுக்கு மேலே இன்னும் 2,000 ரூபாய் அவன் செலவழிச்சிட்டு இருக்கான், அவன் தலையெழுத்தா, அது அவனுக்கு தேவையற்ற ஒரு விஷயம். அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறாங்க, பேலன்ஸாக சொல்றாங்க, இந்த மாதிரி செலவழிச்சது இருந்தால் நீங்கள் வந்து இப்போ பெட்டையாக இருந்தால் பால் கறந்து குடிச்சிக்கிறங்க, சவாரி செய்யக்கூடிய பிராணியாக இருந்தால் சவாரி செஞ்சுக்கிறங்க, செலவழிக்கிற அவசியம் என்று இருந்தால் இதாக்கான மருகூனன். இதில் வந்து நீங்கள் அந்த ஆடு மாடுக்கு தாண்டு கிடையாது, சில பொருள் பயன்படுத்தாட்டி வீணாக போயிடும் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் தான் என்னவாக, அதுக்கு நம்ம செலவழித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தால், ஒரு வண்டி கூட 2 வீலர் சொன்னோன்னா, வண்டி கார் இருக்குன்னு சொன்னோன்னே ஒரு 10 நாள் 20 நாள் சும்மா வச்சுக்கிடலாம். ஒரு வருஷத்துக்கு வண்டி நிப்பாட்டா என்னவாகும், வண்டி போயிடும், காயெல்லாம் கடைக்கு தான் அனுப்பணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அடே 1 வருஷம் கழிச்சு வாங்குறேங்கிற அப்போக்கு நான் செலவழி கிரீஸ் போடணும், அது பெட்ரோல் ஊற்றணும், அது ஓட்டிக்கிட்டு இருந்தால் தான் அந்த வண்டி என்ன செய்யும், அது ஒழுங்காக இருக்கும். நஃபகத்துகிங்கிறாங்க, நாம செலவிட்டு தான் ஆகணும் என்று வந்தால், செலவிடலைன்னா வெறும் பழைய எறும்பு தானே அது போகும். அதுக்கு பராமரிப்பு தேவை உள்ள ஒரு பொருளாக இருந்தால், அது நகைக்கு பராமரிப்பு தேவையில்லை. நகையை அடமானமாக வாங்குறீங்க, அதுக்கு என்ன பெட்ரோல் ஊற்றணுமா, கொஞ்ச நாள் வச்சிருந்தா அப்படியே வேற மாதிரி போயிருமா, ஒன்றும் ஆக போறது இல்லை. வாங்கி பத்திரமா வச்சுட்டு பத்திரமா கொடுத்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி பொருள்களும் இருக்கிறது.
சில பொருள்கள் இருக்கிறது யூஸ் பண்ணாடி கெட்டு போற பொருள்கள், உயிரினங்கள் தான் கெட்டு போகும்னு கிடையாது. உயிரினம் அல்லாத சில பொருள்கள் என்ன செய்யும், அது செலவிட்டால் தான் அந்த பொருளாக இருக்கும். இல்லாட்டி அவன் கேட்டு வரும்போது நான் வந்து என்ன கண்டிஷனில் கொடுத்தேன், எனக்கு டப்பாவை தரேன்னு கேட்பான்ல. அடமானம் வாங்கும்போது அந்த காரு ஓடக்கூடிய கண்டிஷனில் இருக்கு, நீங்கள் அதை பராமரிக்காம ஒரு வருஷம் போட்டுவிட்டு அவன் ரூபாயை கொண்டா தரும்போது கொடுத்தீங்கன்னா அவன் டோப் வச்சு தான் இழுத்துட்டு போகணும். அது வந்து அதுக்கு அவன் கொடுத்தான், அவன் எதுக்கு தந்தான் உங்களுக்கு, அவன் வந்து யூஸ் பண்ணுற காரில் தந்துருக்கிறான். அப்போ அந்த கண்டிஷனில் கொடுக்குறா சொல்லிடுறேன். அதை என்ன செய்யணும், காரை கொடுத்துருக்கப்பா அதை வந்து பராமரிக்க வீணாக போயிடும், 10 நாளில் தர்றேன்னு சொல்லி நான் தொடாமல் வச்சுருக்கிறேன். 10 நாளில் வீணாக யூஸ் பண்ணாடி கெட்டு போகாது, 15 நாளைக்கு யூஸ் பண்ணாடி கெட்டு ஒரு மாதம் கூட கெட்டு போகாது, வருஷ கணக்கில் யூஸ் பண்ணாடி கெட்டு தானே போயிடும். நீ லாங் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் அதை எப்படி பராமரிக்கணுமோ தொடச்சி கிடச்சி என்னென்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து அதுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன், நான் அதை சவாரி பண்ணிக்கிறேன், இது ஹதீஸில் அனுமதி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், செலவழிக்க தேவைப்பட்டால், செலவழிக்காட்டி அந்த பொருள் வீணா போயிடும் என்று இருந்தால் அந்த அடமான பொருளை மட்டும்தான் நம்ம நினைஞ்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்று பயன்படுத்த தேவையில்லைன்னு இருந்தால் அதை யூஸ் பண்ணவே கூடாது. இது எங்க இருக்குது, புகாரியில் 2511வது ஹதீஸாக இருக்கிறது, 2512வது ஹதீஸாகவும் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த அடமானம் பொருளாதார விஷயத்தில் அடமான கடன்கிறது எப்படி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அது மாதிரி அடமானம் என்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதிலே நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்.